அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் நல்லா இருப்பீங்க. அதாவது புனிதமான ரம்தான் மஹே ரம்தான் வந்துருச்சு இல்லையா? வர்ற 11ஆம் தேதி அல்லது 12ஆம் தேதி, அதாவது வர்ற திங்கக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நைட்டு நம்ம சேர் சாப்பாடு வந்து சாப்பிட போகிறோம் இன்ஷால்லா. ஸோ கண்டிப்பாக இந்த நோன்பு ரொம்ப அன்போட ரொம்ப சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுங்கள். ஒரு நோன்பு கூட விடாமல் எல்லாம் நோன்பு வைங்க. அல்லகிட்ட நிறைய துவா செய்யுங்க. எனக்காக கண்டிப்பாக துவா செய்யுங்க. இந்த சமீபத்துக்கு ரொம்ப அன்பாக விரிச்சு விடுங்க. சரியா? அன்பு வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கணும் உங்கள்கிட்ட இருந்து. ஸோ கண்டிப்பாக அந்த நோக்கத்தோடு இந்த ரம்தான் வந்து கிராஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நம்ம பெருநாள் வந்து கொண்டாடுறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பீஃப் ஃப்ரைட் ரைஸ், அதாவது பதுஷாபாயின்னு சொல்லி நம்மளோட அன்பான ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்கள் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் கமெண்ட் போட்டிருப்பாங்க. உங்களோட ரொம்ப ஃபேவரட்டான இந்த பீஃப் ரைஸ் அப்லோட் பண்ணுங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக உங்களுக்காகவும் இந்த பீஃப் ஃப்ரைட் ரைஸ் வந்து அப்லோட் இன்றைக்கி பண்ணிகிட்டே இருக்கோம். ரம்தான் மாதத்தில் வந்து இஃப்தர் நம்ம சாப்பிட்றோம், சேர் சாப்பிட்றோம். ஸோ இது இஃப்தருக்கும் வச்சுக்கலாம், சேருக்கும் வச்சுக்கலாம். சரியா? ஸோ கம்பைன் ரெசிபி நம்மளோட வில்லேஜ் ஸ்டைலில் இது சமைப்போம், கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொஞ்சம் அப்கிரேட் பர்ஷனோட சமைப்போம். நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, என்னடா ரைஸில் ஃப்ரைட் ரைஸில் வந்து இது சேர்க்கலையா அது சேர்க்கலையான்னு. இது வந்து அப்டேட்டட் பர்ஷன். சரியா? அதாவது நம்மளோட மக்களுக்காக நம்ம செய்கிறோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் வந்து ரொம்ப பிரமாதமான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இந்தியன் ஸ்டைலில் அப்டேட் பண்ணி அதை செய்ய போகிறோம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் பக்கத்து வீட்டிலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு ரிலேஷன் யாராவது, ஸோ அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த நோம்புக்கு. சரியா? ஒரு சேர் கொடுக்குறதோ ஒரு இஃப்தர் கொடுக்குறதோ எந்த அளவு புண்ணியமானது. கண்டிப்பாக வந்து பள்ளிவாசலில் ஆலிம்சாரெல்லாம் பயன் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக போகுது. இதுவரை யாராலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இது மாதிரி அடுத்தடுத்த ஆன ரெசிபி பார்க்குறதுக்கு. சரியா? ஸோ டைம் மிஸ் பண்ணால் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ டியர் வியூவர்ஸ், இதுக்கு தேவைப்பட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பாருங்கள். குடமிளகா, கோஸ், மல்லி இலை, கேரட்டு, கொஞ்சம் வெங்காயம், இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸு நான் கரெக்டாக போடும்போது ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சிக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு வேரியஸ்லி இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸு செக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பாருங்கள், இந்த அரிசி வந்து நல்லா லெங்க்த்தாக இருக்குது பார்த்தீங்களா? அதாவது இது வந்து XXL பாஸ்மதி ரைஸ். இது வந்து கரெக்டாக 20 நிமிஷம் ஊற போட்டு நல்லா ஃபைனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம டீ டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா? டீ டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் அளவு அரிசி இருக்குது. கரெக்டாக எடை போட்டிங்கன்னா ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி இருக்கும். 200 கிராம் டு 1/4 கிலோ அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ் ஊற போட்டு நல்லா ஃபைனாக பூ போல் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப பிசைஞ்சு கழுவக்கூடாது, இல்லைனா ரைஸ் உடஞ்சி போயிடும். தண்ணி பாருங்கள், கரெக்டாக 1 லிட்டர் தண்ணி ஊற்றி இதில் லைட்டாக ஆயில் மட்டும் சேர்த்துக்கலாம். எந்த குக்கிங் ஆயில்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு கரண்டியோட முதல்ல ஆயில் சேர்த்துக்கலாம். பீஃப் அவிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். பீஃப் வந்து குக்கரில் கரெக்டாக லைட்டாக உப்பு போட்டுட்டு வேறு எதுவுமே போடல. இந்த பீஃப் முங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் கரெக்டாக 3 விசில் விட்டு வச்சுருக்கேன். இந்த பீஃப் வந்து கரெக்டாக ஒரு 1/4 கிலோ அளவு போன்லெஸ் பீஃப் இருக்கும். சரியா? சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி வச்சுருங்க. இதை வந்து முதல்ல ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு இதுக்கு முதல்ல மசாலா போட்டுடலாம். ஸோ லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கரண்டி கூட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அடுத்தது வந்து லைட்டாக மல்லிப்பொடி ஒரு 1/4 கரண்டி கூட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அடுத்தது வந்து சில்லி பவுட்ரு வந்து இதே மாதிரி ஒரு 1/4 கரண்டி அளவு இருக்கும். சிலவங்க வந்து ஸ்பைசஸ் அதிகமாக விரும்புவாங்க. ஸோ ஸ்பைசி அதிகமாக வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி பாருங்கள் 1/4 கரண்டி கூட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். சோயா சாஸ் பாருங்கள், லைட்டாக ஒரு 1/4 கரண்டி அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து லைட்டாக ஒயிட் பெப்பர் ஒரு 1/4 கரண்டி ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் பெப்பர் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து லைட்டாக கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவு இருக்கும். அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/2 கரண்டி போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு இன்க்ரீடியன்ஸு. இதை அப்படி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி வச்சிடலாம். சரியா? ஓகே, சூப்பர். மசாலா போட்டாச்சு பீஃபுக்கு. ஸோ 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பீஃப் வந்து பொரிக்கிறதுக்கு. சரியா? இது பொரித்து இது முதல்ல அவிச்சு ரெண்டாவது பொரித்து நைஸாக கட் பண்ணி விட்டுறணும். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் தண்ணி கொதிச்சு வந்துட்டு இதில் சால்ட் எதுவுமே கிடையாது, எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் பிளெயின் வாட்டர் தான். லைட்டாக 1 கரண்டி அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் எதுக்கு ஊற்றிருக்கோம்னா அந்த ரைஸ் ஒத்தையாக தனித்தனியாக வரும், அதனால தான் அந்த ஆயில் ஊற்றிருக்கோம். ஸோ இந்த ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிச்ச பிறகு ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸ் வந்து பாயில் பண்ணும்போதே கொஞ்சம் கவனமாக பாயில் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்த பிறகு ஃபயர் ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும். சரியா? 1 2 அப்படியே கொதிக்கணும். ரொம்ப கபகபான்னு கொதிக்கக்கூடாது, இல்லைனா ரைஸ் உடஞ்சி போயிடும். ஒரு மாதிரி ரைஸில் உள்ள பசை விட்டுட்டு ஒரு மாதிரி சொதன்னு ஆயிரும் ரைஸ். இந்த ரைஸ் வந்து ஒத்தையாக நல்ல உதிரியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது கவனமாக வடிக்கணும். சரியா? கரெக்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது பாயில்ட் ஆயிரும். இது அப்படியே பாயிலில் போட்டுட்டு தனியாக நவுண்டு போயிடாதீங்க, கவனமாக குக் பண்ணுங்கள். சரியா?
இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்களுக்கு தக்கன நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ 5 பர்சன்ஸுக்கு சமைக்கிறீங்க, அரை கிலோ, ½ kg ரைஸ் சமைக்கிறீங்க, 1 kg ரைஸ் சமைக்கிறீங்கன்னா நீங்கள் அதை தக்கன அப்டேட் பண்ணிக்கோங்க. சரியா, அதை தக்கன கூட்டிக்கோங்க. இல்லை கம்மியாக பண்ணுறீங்கன்னா அது தக்கன கம்மி பண்ணிக்கோங்க. சரியா, நான் பாருங்கள் இப்போ வந்து இந்த ரைஸ் வந்து கொதிச்சு ஒரு மாதிரி நுர வர ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா, அதாவது 4 பக்கம் சுற்றி நல்லா கொதிக்க பாருங்கள். இந்த இடம் வந்து ஃபயர் நல்லா சிம்மில் வச்சுக்கணும். இந்த ஃபயர் செக் பண்ணிக்கோங்க. ஃபயர் என்ன பாருங்கள் இப்படி நல்லா சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு என்ன பாருங்கள் இப்போ இந்த மேலே பாருங்கள் 1 2 1 2 அப்படியே கொதிக்க பார்த்தீங்களா, சுற்றி கொதிக்காமல் 1 2 கொதிக்க இப்படி 1 2 கொதிக்கணும். இந்த ரைஸ் அப்படியே லைட்டு இலக்கு விட்டுட்டு வெயிட் பண்ணுவோம். சரியா, இப்போ இந்த ரைஸ் அப்படியே பாயில்ட் ஆகிட்டே இருக்கட்டும். இந்த பக்கம் ஆயில் பாருங்கள், ஆயில் ஹீட் ஆகிட்டு இப்போ வந்து இந்த பீஃப் அப்படி அதுக்குள்ளே விட்டுடலாம். இந்த பீஃப் வந்து ரொம்ப முறுமுறுன்னு ஃப்ரை பண்ணக்கூடாது. ஏற்கனவே நம்ம இது பாயில்டு பண்ணி வச்சுருக்கோம், அவிச்சு வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த மசாலா ஜஸ்ட் ஒட்டுற மாதிரி அதை போட்டு உடனே ஆயிலேருந்து எடுத்துடணும். இல்லைனா அது அந்த பீஃபோட சாஃப்ட்னஸ் போயிடும், பீஃப் ரொம்ப ரஃப் ஆயிரும். ஸோ பீஃப் சாஃப்டாக வேணும் அப்படின்னா இந்த சூடான ஆயிலில் போட்டுட்டு கரெக்டாக ஒரு சொடக்கு விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி ஒரு 10 to 20 சொடக்குள்ளே இது அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். அவ்வளோதான். சரியா, இது வந்து ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த பீஃப் இவ்வளோ தான் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பீஃபோட சாஃப்ட்னஸும் அந்த மசாலா வந்து நம்ம ரைஸோட கிண்டும் போது ஸ்ப்ரெட் ஆகும், அந்த ரைஸோட ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ தான் நல்லா ஃப்ளவர்ஃபுல்லாக இருக்கும், ரைஸ் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இது நேச்சுரல் தான். இதில் அடிஷ்னல் கலர் நம்ம எதுவுமே சேர்க்கல, கலர் பொடி எதுவுமே போடல. இப்படி நேச்சுரலாகவே இருக்கணும். இப்போ வந்து இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். சரியா, ஸோ ஓகே, வெல் பீஃப் பொரிச்சாச்சு கேப்புக்குள்ளே. இப்போ பாருங்கள் இந்த ரைஸ் வந்து லென்த்தாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கரெக்டாக ஆரவேக்காடு ஆகிட்டு நம்ம இது இனி வேவறதுக்கு இனி ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் வெட்டிடலாம். வெஜிடபிள்ஸ் பாருங்கள், லைட்டாக கோஸ் வச்சுருக்கேன். இந்த கோஸ் வந்து நீங்கள் வீட்டில் கத்தி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெட்ட முடிஞ்ச இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. அப்படி வெட்ட முடியாது அப்படின்னா சீவல் இருக்கும், எல்லாம் வீட்டில் சீவல் வச்சுருப்பாங்க. சீவல் வந்து நைஸாக சீவி விட்டுருங்க. சரியா, இப்போ இதில் நிறைய பேர் நினைப்பாங்க என்னடா ஃப்ரைட் ரைஸில் வந்து கேரட்டு பீன்ஸ் அந்த மாதிரி சேர்ப்பாங்க, இது கோஸ் வந்து நூடுல்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்ப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாத அவங்க வந்து அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. தெரிஞ்சவங்களுக்காக சொல்கிறேன், இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம ஒரு ஸ்டைலில் நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம நாக்குக்கு எப்படி ருசியாக இருக்கும் அதுக்கான நான் அப்டேட் பண்ணி செஞ்சுட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். வீட்டுக்கு வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு பிள்ளைகளோட நம்ம ஃபேமிலியோட நம்ம குடும்பத்தோடு சாப்பிட்றதுக்கு இது பெஸ்ட்டான ப்ராசஸ். வீட்டில் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸ் இருக்காது. இப்போ இந்த பீஃப் பொரிச்சிருக்கோம், இந்த பீஃபில் வந்து சில்லி பேஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம வத்தல் பொடி யூஸ் பண்ணுறோம். சில்லி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வீட்டில் வசதி இருக்காது. ஸோ அதனால் அதாவது இந்த ரெசிபி வந்து ஃபேமிலி ஃபேவர்ஃபுல் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இது வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள், கமர்ஷியல் ஒர்க்குக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. சரியா, இந்த மாதிரி வெட்டதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, கை வெட்டுறாதீங்க, கை வெட்டுட்டு என்ன ஏசிடாதீங்க. சரியா, வீட்டில் வந்து கத்தி வச்சு வெட்ட முடியலன்னா நீங்கள் சீவல் வச்சுருப்பீங்க, சீவல் வச்சு சீவி விட்டுருங்க. ஓகேவா, ஸோ ஓகே, இந்த ரைஸ் பார்த்தீங்களா எப்படி நல்லா சூப்பராக லெங்க்த்தாக வந்திருக்கு. இந்த ரைஸ் வேக்காடு பாருங்கள், என்ன பாருங்கள், அதாவது இது அமுக்குறோம்னா அப்படி ஒரு 3/4 வேக்காடு மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 1 மினிட்ஸ் இது வேக வைக்கிறோம்னா குழஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த இடம் வந்து இது வடிச்சிடலாம். சரியா, ஒரு வடி எடுத்துகிட்டு வடி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடம் வந்து வடியை தேடிட்டு இருக்காதிங்க. இந்த ரைஸ் பாருங்கள் இவ்வளோ லெங்க்த்தாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஒத்த நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது இரவில் பௌர்ணமி பார்த்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்படி இரவில் பௌர்ணமி பார்த்த மாதிரி இருக்கா. இப்போ வந்து கரெக்டாக இப்படி சூட இந்த ரைஸ் கிண்டக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு, அதாவது தண்ணி நல்லா வடிஞ்ச பிறகு இது மாதிரி ஒரு தட்டில் இப்படி அழகாக இது காய விடணும். ஒரு 10 நிமிஷம் ஃபேனு போட்டு நல்லா காய விடுங்க. இப்போ வந்து இந்த பீஃப் வந்து இப்படி நைஸாக கட் பண்ணிடலாம். பீஃப் பார்த்தீங்களா எப்படி நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் பீஃப் நல்லா அவிஞ்சு நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிடும்போது நல்லா மெதுவாக இருக்கும். இது இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிடலாம். சரியா, ஸோ டியர் வியூவர்ஸ், நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ்கின்ற மாதிரி பேன் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பேன் இல்லைன்னா நீங்கள் நான்ஸ்டிக் பேன் ஏதாவது வச்சுக்கோங்க. இல்லை ஒரு சின்ன கடை இருக்கும்ல உங்கள் வீட்டில், சின்ன கடை, இரும்பு கடை, அந்த மாதிரி கொஞ்சம் கனமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடிபிடிக்கிற வாய்ப்பு இருக்காது. இது கரெக்டாக ஒரு 50 ml ஆயில் ஊற்றிருக்கேன். 2 முட்டை இதில் ஃபஸ்ட்டாக உடச்சி ஊற்றிடலாம்.
2 முட்டை ஊற்றி வச்சு பாருங்கள். இந்த முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக வதக்கிடலாம். சரியா? ஃப்ரைட் ரைஸுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃப்ளேம் இருக்கும் அவ்வளோ வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ளேம் வந்து எப்போவுமே ஃபாஸ்ட்டாக வச்சு கிண்டிக்காங்க. ஓகேவா? ஓகே, முட்டை ஒரேயோட ட்ரை ஆகிட்டு பாருங்கள், கொஞ்சம் உதிரியாக வந்துட்டு இதில் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸை வெட்டி வச்சுருக்கோம்ல, இந்த கோஸு, கேரட்டு, கேப்சிகம், ஆனியன் இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். கூடவே இந்த பீஃப் வெட்டி வச்சுருக்கோம்ல, இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது கூட லைட்டாக ஒரு 1/4 கரண்டி அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? யாருக்காவது ஸ்பைசஸ் கூட வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது இப்போ நல்லா வதக்கிற வேண்டியதான். இந்த கோஸு வெங்காயம் கொஞ்சம் மேஷ் ஆகிற அளவு, அதாவது கொஞ்சம் வேகிற அளவு வந்து இது நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பேன் உங்கள் வீட்டில் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை வந்து பிரச்சனை இல்லை. நாங்கள் ஹோட்டலுக்காரங்களா பழக்க தோசம் கடையில் வந்து பேன் வச்சுருந்தா அதை வீட்டில் கொண்டு வந்து அப்படியே கிண்டிகிட்டு இருக்கும். இப்படி குக் பண்ணுறது, அதாவது சமையலுங்கிறது நல்லா சந்தோஷமாக சிரித்து நல்லா ஹாப்பி மூடில் பண்ணணும். அப்போ தான் ரிசல்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். சரியா? கோவம் போட்டுட்டு சமையல் பண்ணாதீங்க, புருஷன் பொண்ணாடி சண்டை போட்டு சமையல் பண்ணாதீங்க. அந்த ரிசல்ட் நல்லா இருக்காது. ஒன்று உப்பு கூடிரும், இல்லை காரம் கூடிரும். சரியா? ஸோ இது மாதிரி நல்லா ஹாப்பியாக, நல்லா மோட்டிவேட்டாக, நல்லா என்ஜாய் ஆடி, நல்லா ஆடி டான்ஸ் ஆடி நல்லா ஜம்முன்னு சமையல் பண்ணுங்க. பாருங்கள் எப்படி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, அவ்வளோ கீழே பொத்துன்னு விழுந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது. நீங்கள் யாராவது ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறக்கூடிய அவங்க பார்க்குறீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது தெரியாதவங்க நீங்கள் இந்த மாதிரி ஆடுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, அவ்வளோ கீழே விழுந்துடும். புற என்னையை திட்டாதீங்க. சரியா? சொல்லிட்டேன். என்ன பாருங்கள், இதெல்லாம் நல்லா மங்கிட்டு பாருங்கள். இந்த கோஸு வெங்காயம் எல்லாம் நல்லா மயங்கி கிடக்கு பாருங்கள், நல்லா வதங்கிட்டு. இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ், அதாவது நம்ம ரைஸ் வடித்து காய போட்டிருக்கோம்ல, அதை 10 நிமிஷம் ஆகிட்டு காய போட்டு இது அப்படியே ஆட் பண்ணுற கூட கரெக்டான நேரம். இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். சரியா? ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு மசாலா ஆட் பண்ணாதீங்க, அடிப்பிடிச்சிடும். ஃப்ளேம் முதல்ல ஆஃப் பண்ணிடுறீங்க. இதை அப்படியே கொஞ்சம் விட்டுருங்க ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு. இந்த ரைஸு பார்த்தீங்களா எப்படி நல்ல உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் காய வச்சோடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக, நல்லா உதிரியாக, நல்லா அழகாக ஒத்தொத்தையாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு ரைஸ் கூட உடையாமல் நல்லா பர்ஃபெக்டாக லெங்க்த்தாக வந்திருக்கு பாருங்கள். ஓகே, டன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது சீசனிங் பண்ணிடணும். சீசனிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து சால்ட் வந்து நான் பாருங்கள் கரெக்டாக ஒரு 2.5 பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன். கரண்டி வச்சு போடுறீங்கன்னா ஒரு 1/2 கரண்டி சால்ட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவை தக்கனா நீங்கள் கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. அடுத்து சுகர் பாருங்கள். சுகர் வந்து நம்ம சால்ட் எந்த அளவு போட்டிருக்கோமோ அதோட கொஞ்சம் கம்மியாக, சரியா, 1 பாயிண்ட் கம்மியாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அஜினமோட்டோ வந்து நிறைய ஸ்பெஷலிஸ்ட்டு நிறைய விதமாக சொல்லுவாங்க. அஜினமோட்டோ உடம்புக்கு நல்லது, சிலவங்க அஜினமோட்டோ உடம்புக்கு கெட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஜினமோட்டோ வந்து ஸ்கிப் பண்ணுறது நோம்பு நேரம் பெஸ்ட். நீங்கள் அஜினமோட்டோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு தகுந்த நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து ஒயிட் பெப்பர் வந்து இது பொரிகடலாவும் பெப்பர் இருக்குல்ல, திருச்சி நீங்களே கூட வீட்டில் ரெடி பண்ணிடலாம். வீட்டில், அதாவது மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம், கிடைக்கும். ஒயிட் பெப்பர் கேட்டிங்கன்னா கிடைக்கும். பிளாக் பெப்பர் இதில் யூஸ் பண்ண வேண்டாம். சரியா? ஒயிட் பெப்பர் கரெக்டாக ஒரு 1/4 கரண்டியோட போட்டிருக்கேன். இதில் லைட்டாக மல்லி இலை வைப்போம். இந்த பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை எப்படி லைட்டாக ஆட் பண்ணிடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இந்தியன்ஸ் பார்த்தீங்களா, சைனாக்காரன் கிடையாது. அதனால் எங்களுக்கு வந்து மல்லி இலை தான் முக்கியம். ஸோ நான் மல்லி இலை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து லைட்டாக சோயா சாஸ் அதில் ஊற்றிடலாம். சோயா சாஸ் வந்து ரொம்ப ஊற்றிட வேண்டாம், கசக்கும். நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு ஒரு கரண்டி அளவு இப்படியே சோயா சாஸ் லைட்டாக சுற்றி ஊற்றிட வேண்டியதான். இதில் வந்து டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். பட் டொமேட்டோ சாஸெல்லாம் நிறைய ஆட் பண்ணும்போது ரைஸ் ஒரு மாதிரி சொதன்னு ஆயிரும். அதனால் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ண வேண்டாம். லாஸ்ட்டில் நம்ம சாப்பிடும் போதே டொமேட்டோ சாஸ் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை. சரி, இப்போ வந்து இது அப்படியே லைட்டாக பெரட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க இது கிண்டும் போது. சரியா? கவனிச்சிக்கோங்க, அடிப்பிடிச்சிடாமல். இந்த டிஷ்ஷு வந்து சைனாக்காரங்க, கொரியாக்காரங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு. நாங்கள் வந்து சாப்பிடும்போது இது கொஞ்சம் அப்டேட் பண்ணி சாப்பிடுவோம். ஏன்னா நாங்கள் இந்தியன்ஸ் இல்லை. அதுவும் வந்து நோம்பு நேரம், நம்ம சாப்பாடு வந்து வயிற்றுக்கு கொஞ்சம் நல்ல எதுமான சாப்பாடு வேணும் இல்லையா?
பார்க்க நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது, நமக்கு கிண்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ரைஸை கீழே கொட்டிட்டு அப்புறம் என்ன ஏசாதீங்க, சரியா சொல்லிட்டேன். இப்போ இந்த சால்ட்டு இந்த ஸ்பைசஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நான் பாருங்கள் எப்படி உதிரியாக நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் முடிஞ்சது. இது லைட்டாக சால்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணும். சால்ட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா விட்டுறணும். இது எப்படி டேஸ்ட்டில் வரணும்னா கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ஸ்வீட்டு, கொஞ்சம் காரம் அப்படி டேஸ்ட்டில் வரணும், சரியா. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதாவது இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் டைமிங் ஆகும். நான் பாருங்கள் எப்படி உதிரியாக ஆவி பறந்து நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு. நம்ம இஃப்தாருக்கும் சேருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு ரிசல்ட் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணிக்கோங்க. எங்கே இருந்து நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் பேர் என்ன, அதுவும் சேர்த்து டைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ், ஒரு நன்றி சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். எப்படி பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக, நல்லா ஃப்ளவர்ஃபுல்லாக, நேச்சுரலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷு வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, சரி. ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், பீஃப் ரைஸ் எப்படி இருந்துச்சு, வீடியோ எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சரியா. ஸோ வர்ற நோன்பு திங்கக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை வர்ற 2024 நல்லா சந்தோஷமாக நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க. அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்னு பார்க்காம எல்லாத்தையும் அன்பு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களோட அன்பு, உங்கள்கிட்ட இருக்கிற அன்பு, நீங்கள் எந்த மதத்தை இருந்தாலும் சரி உங்கள் அன்பு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பாவப்பட்டவங்களுக்காக, இந்த சமீபத்துக்காக, சரியா. ஸோ வர்ற பெருநாள் எல்லாத்தோட ஒன்றா நம்ம ஜாலியாக நல்லா சூப்பராக கொண்டாடுவோம். ஸோ இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியோட உங்களோட நானும் சந்திச்சுட்டே இருப்பேன். அதுவரை அல்லாஹ் ஹாஃபிஸ், ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.